இடையப்பட்டி பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். அறிவியல் பாடத்திலும் கணினி அறிவியல் பாடத்திலும் பாடம் என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். கடந்த 18 வருடமாக இடையப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராகவும் கணினி ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறேன். நான் பிஎஸ்சி, எம்ஏ, எம்எட் படித்திருக்கிறேன். நான் என் படிப்பு முழுவதும் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா பள்ளியிலும் கல்லூரியிலும் படித்துள்ளேன். சிறப்பு செயல்பாடுகளாக அறிவியல் ஆய்வு வழிகாட்டி ஆசிரியர் இருந்து பிஐடி வேலூர் மற்றும் வேலூரில் 3 மாணவிகள் ரூபாய் 5000 ரொக்க பரிசை பெற்று வந்தனர். கேஎஸ்ஆர் திருச்செங்கோடு அறிவியல் மாநாட்டில் 4 மாணவிகள் சுமார் 5000 ரூபாய் பரிசு பெற்று வந்தனர். சிஎஸ்ஐஆர் சயின்டிஃபிக் காரைக்குடி 3 மாணவிகள் ரூபாய் 5500 பெற்று வந்தனர். கணினி டைப்பிங் ஒரு மாணவி ரூபாய் 1000 பெற்று வந்தார். மேலும் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்று ரொக்க பரிசுகளையும் பாராட்டுகளையும் எம் பள்ளி மாணவர்கள் பெற்றுள்ளனர் என்பதை கூறுவதில் பெருமை அடைகிறேன். வானவில் மன்ற போட்டியில் எங்கள் மாணவி வெற்றி பெற்று தலைநகரத்தில் கலந்து கொண்ட நிகழ்வு. பாத்தியனத்திலிருந்து சமையல் எரிவாயு தயாரிக்கும் நிகழ்வு. அதில் கலந்து கொண்ட எங்கள் மாணவிகள். நீர் மேலாண்மைக்காக தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சார்பில் நடத்தப்படும் கண்காட்சியில் கலந்து கொண்டு எங்கள் மாணவிகள் வெற்றியினை பெற்று மாநில அளவில் கலந்து கொண்டுள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் நடத்தும் குழந்தை அறிவியல் மாநாட்டில் எங்கள் குழந்தைகள் கலந்து கொண்டு மாநில அளவில் சென்று வெற்றி பெற்று உள்ளனர். இந்த கிராமப்புற மாணவர்களுக்கு கணினி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக கடந்த 18 ஆண்டுகளாக கணினியில் பயிற்சி அளித்து வருகிறேன். பயிற்சியில் எக்ஸல், வேர்ட், பவர் பாயிண்ட், அனிமேஷன் முறைகள் கற்றுத்தருகிறேன். நடத்திய கணினி போட்டியில் எங்கள் பள்ளி மாணவி கலந்து கொண்டு 1000 ரூபாய் பரிசு பெற்று வந்துள்ளார். ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் நடைபெறும் குழந்தை அறிவியல் மாநாட்டில் எங்கள் பள்ளி குழந்தைகள் குறைந்தது 5 ப்ராஜெக்டுகளால் சமர்ப்பிக்கிறார்கள். அதுபடி கிட்டத்தட்ட 50 ப்ராஜெக்டுகள் இதுவரை சமர்ப்பிக்கிறார்கள். 10 ப்ராஜெக்டுகள் மாநில அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகள் பெற்று வந்துள்ளனர். சனி ஞாயிறுகளில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பினை எடுத்து அதன் மூலம் நல்ல மதிப்பெண்கள் பெற வைத்துள்ளேன். 2 மாணவிகள் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் சாதனை புரிந்துள்ளனர். மேலும் அவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்று கல்லூரியில் சேர்ந்து படித்து கொண்டு இருக்கின்றனர். ஒரு ஆசிரியராக நான் பெற்ற மிகப்பெரிய வெற்றி என் மாணவர்கள் உயர்வடைவதே. அவர்கள் நம்பிக்கை, ஆர்வம், முயற்சி என்னை ஊக்குவித்தது. எனது முயற்சிகளுக்கும் ஊக்கமளித்து உதவி கொண்டிருக்கும் எனது அருமை மாணவ செல்வங்களே முதன்மையானவர்கள் என்றால் வெளியாகாது. இந்த ஸ்கூல்ல படிச்சு முடிஞ்சாலும் வெவ்வேறு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இன்னும் வேதனைப்படுறாங்க. ஏன்னா அது 1ஆவதுலேருந்து 8ஆவது மட்டும் இவங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ பின்னி ஒரு 12ஆவது மட்டும் கட்டியிருந்தாலும் நாங்கள் இங்கே சந்தோஷம் படிச்சிருப்போம். இங்கே ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு வாத்தியாரும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்க. அவங்களாம் தப்பே பண்ணாலுமே ஒரு குழந்தைய திருத்தி கொண்டு வந்தாங்க. எங்கள் ஸ்கூலுக்கு வந்த டீச்சர் ஒரு கடவுள் மாதிரிக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். எடைப்பட்டிக்கு அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு பிள்ளை கிடைக்கல. ஆனால் எங்கள் குழந்தைகளுக்கு இவங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்க. நல்லா படிப்பு வந்தது. 6ஆவதுலேருந்தே கம்ப்யூட்டரில் கிளாஸில் கற்றுக் கொடுத்தாங்க. முடிந்தவரையிலும் வீடியோக்களை காட்டி மாணவருக்கு ஆர்வமூட்டும் வகையில் பாடம் நடத்தப்படுகிறது. மாணவர்களுக்கு கலை திருவிழா மற்றும் அனைத்து வகை விழாக்களுக்கும் முன்னின்று நடத்தி அவர்களை ஆர்வமுடன் இட்டுச் செல்கிறேன். ஆர்வத்தூட்டும் வகையில் அமைந்துள்ளது. கம்ப்யூட்டர், தமிழ் மற்றும் ஆங்கில டச்சு செயல்பாடு மூலம் அனைவரும் பயனடைந்து வருகிறார்கள். அறிவியல் பாடம் ஸ்மார்ட் போர்டில் கணினி ஆய்வகத்தின் மூலம் மற்றும் ப்ரொஜெக்டர் திரையில் படங்கள் காட்டி நடத்தப்பட்டு மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்டுள்ளது. இப்பள்ளியில் அனைத்து வகையான கலை கல்லூரி போட்டிகளுக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுத்தி மிகவும் சிறப்பாக நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் கல்வி சுற்றுலா மூலம் தொலைதூர பகுதிகளில்
அழைத்து சென்று காண்பித்து மாணவர்களை மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தி கற்றல் சிறப்பாக உள்ளது. இதன் மூலம் மாணவர்கள் மிகவும் நன்றாக படித்து மற்றும் பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களின் திறமையை பாராட்டி கல்வி அலுவலர் அவர்கள் சென்ற ஆண்டு விழாவில் அவர்களை சிறப்பித்து அவர்களை பெற்றோர்களும் சிறப்பித்து மகிழ்ந்தனர். எங்கள் பள்ளியில் படித்த கீர்த்தனா மற்றும் மதினா ஆகியோர் குண்டடம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10வது மற்றும் 12ஆம் வகுப்பில் பள்ளியில் முதலிடம் பெற்று கலெக்டரிடம் காமராஜர் விருதினை பெற்று சிறப்பித்தனர் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சியடைகிறேன்.